மாவு மேலே உட்காந்து அரைக்காம நின்றுட்டு அரைக்கலாம். ஸ்லாப்பில் நிற்க முடியாமல் கீழே அரைக்க வச்சு உளுந்து ஓடிக்கிட்டு. அது என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிபி பார்த்துட்டு செஞ்சேங்க. எவ்வளோ பக்குவமாக சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் அந்த முறுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது அது வந்து முறுக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துருச்சு. பரவாயில்லாமல் வந்துருக்கு. எண்ணெய் இழுத்துருச்சு. எண்ணெய் இழுக்குதேன்னு சொல்லி மறுபடியும் மாவை போட்டு, அரிசி மாவு போட்டு மறுபடியும் பிசைஞ்சால் கடுக்கடுக்குன்னு இருக்குது. ஏதோ ஒன்று. ஒரு காலத்தில் நான் அப்படி முறுக்கு சுட்டேன், அப்படி அதிரசம் சுட்டேன், அப்படி ரிபன் பக்கடா, மிக்சரு அது இதுன்னு ஒரு காலத்தில் அப்படி செஞ்சு என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இப்போ பாருங்கள், நானும் என் ஹஸ்பண்ட் தான் இருக்கோம். 2 பேருக்கு இந்த முறுக்கு சுட முடியல. நேற்று போய் மாவு அரைச்சிட்டு வந்து அதிரசம் சுட்டால் அந்த அதிரசம் சொதப்பி இருக்குது. எண்ணெயில் முத அதிரசத்தை போடணுமேனு சரி போட்டால் அது சொதப்பிட்டு வருது. என்ன பண்ண, ரஃப்பாக கல் மாதிரி இருக்குது. நைட்டு மாவும் ட்ரை ஆயிடுச்சு. எப்படி இந்த அதிரசத்தை நான் சுட்டெடுக்க போகிறேன்னு தெரில. பக்கத்தில் எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரில. மானம் போகும் என்னமோ தெரிலங்க. எல்லாமே வந்து தப்பாக வருது. இருங்க, அதிரசத்தை அப்படி சாப்பிட்டா உதுரும். அதிரசம் சுட்டா உள்ளுக்குள்ள பொடுன்னு உதுரும். மற்ற ட்ரையாக வடை என்ன சொல்கிறது, ஆஞ்சநேயர் கோயிலில் அடைன்னு ஒன்று தருவாங்க. அடை உளுந்த பருப்பில் சுடுவாங்க. அது உளுந்த பருப்பில் தோடு உளுந்தில் அது ட்ரையாக இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஆஞ்சநேயர் கோயிலில் அது மாதிரி ட்ரையாக இருக்குது. ஆனால் இனிப்பு. அது வந்து வடை மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி என் முறுக்கெல்லாம் சொதப்பி போச்சு. நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் தான், ஒரு 10-30 அதிரசம் வந்துச்சு. செக்கப் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். இந்த பக்குவத்தில் எப்படி வரும் அப்படின்னு டெஸ்ட்டு தான் பண்ணி பார்த்தனோடைய நிறைய போடல, கொஞ்சோண்டு போயிட்டு. இந்த சம்பளத்தில் இன்னொரு சம்பளத்தில் இந்த எண்ணெய் குடித்ததுக்கு இது எண்ணெய் குடிக்காது. மாவு போட்டு மறுபடியும் பிசைஞ்சது. ஆமாங்க, இந்த உளுந்து அள்ள போகிறேங்க. இதுதாங்க என்னோட வேலை. இனி பாருங்கள், வீடு துடைக்கணும், மருதாணி அரைக்கணும், பூரணத்துக்கு மாவு சேர்க்கணும். நான் வீட்டுக்கார் வரதுக்குள்ளே வீடெல்லாம் துடைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். தீபாவளி எல்லா நாள் தான் எனக்கு தீபாவளி. இதெல்லாம் தீபாவளின்னு ஏதோ தீபாவளிக்கு தீபாவளி அவ்வளோதான். சரிங்க, ஓகே, பாய் பாய்.